Ave Maria, gratia plena, Dominus tecum. இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே லூர்து அன்னையினுடைய அந்த பெயரை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க இருக்கின்றோம். லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த காட்சியை குறித்து நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே அறிவதற்கு இருக்கின்றோம். மசபியல் என்ற அந்த குகையிலே 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11 முதல் ஜூலை 16 வரை 18 முறை அந்த பெர்னதத் என்ற அந்த குழந்தைக்கு அன்னை மரியாள் லூர்து அன்னையாக காட்சி கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். 18 முறை அவர் அன்னையினுடைய காட்சியை முழுவதுமாக தரிசிக்கக்கூடியவராக இருந்திருக்கின்றார். ஆகவே தான் அந்த தரிசனத்தை குறித்து அவர் கூறுகின்ற பொழுது கூறுவார், அன்னை மரியாளினுடைய அந்த முகத்தினுடைய அழகை பார்ப்பதற்கு நான் ஒரு முறை இறந்தாலும் பரவாயில்லை, இறந்தாலும் கூட அன்னை மரியினுடைய அந்த முகத்தை நான் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் என்று அன்னையினுடைய அந்த முகத் தோற்றத்தினுடைய அழகை குறித்து புனித பெர்னதத் சொல்லக்கூடியவராக இருப்பார். அன்பிற்குரியவர்களே, இந்த லூர்து அன்னை என்று பார்க்கின்ற பொழுது லூர்து நகரிலே மசபியல் என்ற அந்த குகையிலே காட்சி கொடுத்த இந்த லூர்து அன்னை எத்தனையோ விதமான புதுமைகளை நிறைவாக செய்யக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார். அந்த நீரூற்றை குறித்து கூறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எந்த நீருமே கெட்டு போகக்கூடியதாக இருக்கும். அதை எடுத்து ஒரு இடத்துல வைத்தோம் என்றால் அது சில நாட்களிலே கெட்டு போய்விடும். ஆனால் லூர்து நகரிலே இருக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த புனித நீரூற்றில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த நீரானது எந்த காலத்திலும் கெட்டு போனதாக சரித்திரத்தில் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு தூய்மையாக அன்னையினுடைய மேன்மையை தாங்கும் விதத்திலே அந்த நீரூற்றானது இருக்கின்றது. இந்த லூர்து நகரிலே முதல் புதுமையை குறித்து பார்த்தோம் என்றால் அந்த முதல் புதுமையிலே லூயிஸ் பெரியாத்தே என்ற ஒரு மனிதரானவர் சுரங்க தொழில் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். சுரங்க தொழில் செய்கின்ற பொழுது அந்த சுரங்க தொழிலிலே விபத்து ஏற்படுகின்றது. இதிலே தன்னுடைய சகோதரரை இழந்து விடுகின்றார். இவரும் கூட தன்னுடைய ஒரு கண்ணை இழந்து விடக்கூடியவராக இருக்கின்றார். 1856 இந்த கொடூரமான அந்த சுரங்க விபத்திலே அவர் தன்னுடைய கண்களை இழந்தாலும் அன்னை மரியாள் மீது நான் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அவர் என்னுடைய கண் பார்வையை மீண்டுமாக கொடுப்பார் என்ற எண்ணத்திலே 1858ஆம் ஆண்டு 2 வருடங்கள் கழித்து அன்னையினுடைய இந்த ஆலயத்திற்கு லூர்து நகருக்கு செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அங்கே அன்னையினுடைய அந்த நீரூற்றை எடுத்து அவருடைய கண்களிலே தடவுகின்ற பொழுது அவருடைய கண்ணானது பார்வை பெறக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பார்வை பெற்ற மனிதராக இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அன்னையினுடைய அந்த அதிசயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இது லூர்து நகரிலே நடந்த முதல் புதுமையாக இருக்கின்றது. 69வது புதுமை இதே போல மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கின்றது. தனியல்லா கஸ்தல்லி என்ற அந்த ஒரு நபரானவர் கர்ப்ப பையிலே அந்த கட்டியானது உருவரக்கூடியதாக இருக்கின்றது. தன்னுடைய அந்த கர்ப்ப பையானது முழுவதுமாக அறுத்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்னையை நான் நம்புகின்றேன் என்று 1989ஆம் ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி லூர்து நகருக்கு செல்லுகின்றார். அன்னையினுடைய அந்த புனித நீரூற்றிலே குளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இதன் விளைவாக அவர் தன்னுடைய அந்த கர்ப்பப்பையில் இருந்த அந்த கட்டியானது முழுவதுமாக நீங்கக்கூடியதாக இருந்தது. இது அன்னையினுடைய லூர்து நகரிலே நடந்த அற்புதங்களிலே 69வது அதிசயமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு லூர்து அன்னை லூர்து நகரில் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்திலும் நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுத்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசக்கூடிய தாயாக இருக்கின்றார். அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே நாமும் வாழ்ந்து அந்த அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கிறார்.